பறிக்க தான் என் பிள்ளைங்களை கடத்திட்டு போனாங்க. மீட்கப்பட்ட குழந்தைகள் தான் எங்க கல்வி பெற்றுட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே படிக்கணும் ரொம்ப ஆசை. ஒரு 12 வயசுக்கு மேலே தான் எனக்கு கல்வியே கிடைச்சிச்சு. கல்வியோட கலையும் சேர்த்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அம்மா தான் தனியாக இருந்து எங்களை 4 பேருமே படிக்க வச்சாங்க. நான் காலேஜ் வந்து சேர்றதுக்கு 5 நாளைக்கு முன்னதான் என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. அம்மா ரொம்ப பெருமைப்படுவாங்க. தங்கம், உனக்கு வந்து இன்னொரு அம்மா கிடைச்சிருக்காங்க. அவங்க கிட்டதான் உன்னை வந்து பத்திரமா விட்டு போயிருக்காங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில நீங்களும் ஒரு மகாலட்சுமியா இருக்க போறீங்க. நடக்கும். அந்த பெரிய மாஃபியா கேங் இங்க வந்திருக்கிற சில குழந்தைங்களுக்கு கூட பனியன் கம்பெனில இருந்து ரெஸ்கியூ பண்ண குழந்தைங்க ஒரு புரோக்கர் கிட்ட இருந்து ஒரு நல்ல வாக்காளர் கிடையாது, ஒரு நல்ல சிட்டிசனை உருவாக்குற பவர்ல நாங்க இருக்கிறோம். நீ எதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதை தான் நாங்க பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க ஜெயிச்சு காமிச்சிருக்கோம். ஃபைட்டர் Titans of Tamil Nadu. Title sponsor MCR Pure Cotton Club Formal and Casual Shirts. Supported by Namma Family Group. கனவுகள் நிறைவேறும் இடம். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by Sunland, பிசுபிசு இல்லாத Sunland Refined Sunflower Oil. ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Associate sponsor டார்லிங் AC திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் AC. Food sponsor சேலம் ஆரா பிரியாணி. Sweet and snacks partner ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காப்பி. ரிஃப்ரெஷ்மென்ட் பார்ட்னர் மெரிபா லைஃப் இன் எவ்ரி டிராப். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா பை விந்தம் சென்னை எக்மோர். டிராவல் பார்ட்னர் தமிழ் டாக்ஸி சர்வீசஸ் எஸ் கார்ஸ் சென்னை. இந்த விருது யாருக்கு என்பதை இப்போது திரையில் காணலாம். காணொளி. Golden icon of inspiration, youth development. The award goes to Miss Mahalakshmi. நான் தான் அவங்கள வளர்க்குறேன்னு. அம்மா இல்லை, அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. எப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்தாலும் அழுதுகிட்டே தான் எதனா ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கிறதா இருந்தேன். இந்த முறையும் அழுகக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் கண்ணீர் எட்டி பார்த்துடுச்சு. இந்த மேடை வந்து முதல்ல நான் நன்றி சொல்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறேன். 2006 அரசு பணிக்கு முதல்ல அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேன். 1984 எங்கள் பழங்குடி நலத்துறை தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டிருந்தது. 2025 26ஆம் கல்வியாண்டு 20 வருஷம் கல்வியாண்டில் கால் எடுத்து வைக்கிறோம். ஒரு 20 வருஷத்தில் ஒரு தொடக்கப்பள்ளி மேல்நிலை பள்ளியா உயருமா அப்படின்னா எனக்கு தெரியல, ஆனால் உயர்ந்துடுச்சு. எல்லாரும் என்னடா ஒரு சின்ன ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சர் இப்படி கத்திட்டுருக்கு, இப்படி அழுதுட்டுருக்கு, எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் பிச்சை எடுத்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தோழர் வசனம் வச்சுருந்தார் இல்லைங்களா, பைசா இருந்தால் பிடுங்கிக்குவாங்க, பூ இருந்தால் பறிச்சிக்குவாங்க, கல்வி இருந்தால் மட்டும்தான் பிடிக்க மாட்டாங்கன்னு. எங்ககிட்ட பைசா இல்லாதனால எங்களுக்கு கல்வி கிடைக்காம இருந்துச்சு. பூ பறிக்க தான் என் பிள்ளைங்களை கடத்திட்டு போனாங்க பருத்தி பூ எடுக்கிறதுக்கு. அந்த பெரிய மாஃபியா கேங் நக்கீரன் அண்ணா, விகடன், நிறைய இதழ்கள்லாம், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், எல்லாருமே போயிட்டு களத்தில் போயிட்டு உண்மையாகவே அங்கே வந்து பருத்தி தோட்டத்தில் பிள்ளைங்க கடத்தப்பட்டு வேலை செஞ்சுட்ருக்காங்களான்னு சொல்லிட்டு ஆய்வு செய்து கொரோனா டைமில் அதுக்கப்புறம் குழந்தைங்களை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்திருக்கிற சில குழந்தைங்களுக்கு கூட பனியன் கம்பெனிலேருந்து ரெஸ்கியூ பண்ண குழந்தைங்க ஒரு புரோக்கர் கிட்ட இருந்து இப்படிலாம் என் பிள்ளைங்க கடத்தப்பட்ட குழந்தைகள், மீட்கப்பட்ட குழந்தைகள் தான் எங்கள் கல்வி பெற்றுட்ருக்காங்க. என் பிள்ளைங்களுக்கு படிக்கணும்னு ஆசை. தொடக்கப்பள்ளியாக இருக்கும்பொழுது 6ஆம் வகுப்பு சேர்க்கறதுக்கு பள்ளிக்கூடமாக அலைவேன். பிள்ளைங்க ஓடி வந்துடுவாங்க. அதுக்காகவே அழுது ஒப்பாரி வச்சு நடுநிலை பள்ளியாக வாங்கினேன். அப்போ அர்ச்சனா கல்யாணி IAFS இருந்தாங்க, மறைஞ்சிட்டாங்க. அவங்க உண்மையிலே குழந்தைங்களோட எண்ணிக்கையை பார்த்து உயர்த்தி தரமான்னு சொல்லிட்டு உயர்த்தி கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிவி பிரகாஷ் வந்தார். பிள்ளைங்க எல்லாருமே எங்களுக்கு ஹைஸ்கூல் வேணும், 8வது வரைக்கும் படிச்சுட்டு சைல்டு மேரேஜ் ஆகிடுது, ட்ராப் அவுட் ஆகிடுது. ஏன்னா ட்ரைப் ஏரியா, அவங்களுடைய கலாச்சாரமாக குழந்தை திருமணம் இருந்துக்கிட்டே இருக்குது.
அதனால் என் பிள்ளைங்க நிறைய குழந்தை திருமணங்களை தடுத்திருக்காங்க, நிறைய குழந்தை தொழிலாளர்களை தடுத்திருக்காங்க. இவங்களும் குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்ட குழந்தைகள் சில பேர் இருக்காங்க. ஸோ குழந்தைகளுக்காக குரல் கொடுத்து உயர்நிலை பள்ளி வந்துருச்சு. இப்போ அரசினுடைய ஒட்டுமொத்த கவனமும் பள்ளிக்கூடத்து பக்கம் திரும்பி நீதியரசர் சந்துரு உட்பட எல்லாரும் வழிகாட்டி இன்றைக்கி எங்கள் பள்ளிக்கூடம் உயர்ந்துருச்சு. இனிமே ஒரு நல்ல வாக்காளர் கிடையாது, ஒரு நல்ல சிட்டிசனை உருவாக்குற பவரில் நாங்கள் இருக்கிறோம். என் பிள்ளைங்க படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணாங்க, திகிடுதத்து வேலைலாம் பண்ணாங்க. ஒன்று என்ன அனுப்பணும், இல்லைன்னா பள்ளிக்கூடத்தை க்ளோஸ் பண்ணணும்னு. எல்லாத்தையும் முறியடித்து நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம். காரணம் என்னென்னா, எங்கள் கையில் கல்வி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களால எதையும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, நீ எதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதை தான் நாங்கள் பண்ணுவோன்னு சொல்லிட்டு உறுதியாக நின்று இன்றைக்கி நாங்கள் ஜெயிச்சு காமிச்சிருக்கோம். நாம் ஜெயிச்சு காமிச்சிருக்கோம். எத்தனை வருடம் வாழப்போகிறேன் என்று தெரியாது, ஆனால் வாழ்கின்ற வரையிலும் இப்படித்தான் இருப்பேன். இது ஒரு ஃபைட்டர். இந்த பிள்ளைகள்லாம் படிக்கும்போது அந்த ஸ்கூலில் வந்து வெறும் 100 பேர் தான் படித்தாங்க. இப்போ 500 பேர் படிக்கிறாங்க அந்த ஸ்கூலில். அரசு பள்ளியில் இருக்கிற படித்த வேலை பார்க்குறவங்க ஏதோ வாங்கணுமா, காசு வாங்கணுமா, போனோமான்னு இருக்காம அந்த பிள்ளைகள் அந்த சொன்னாங்கள்ல, நாங்கள்லாம் போய் ஃபைட் பண்ணோன்னு பருத்தி காட்டில் பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் பருத்தி பிடுங்க விட்டுருவாங்க. படிக்க விடுங்கன்னு இது கேட்குது, இவங்களுக்கு சேர்ந்து அடி. அப்போ எல்லா மீடியாவும் போய் ஃபைட் பண்ணி எல்லாருமே செய்தி பண்ணோம், நாங்களும் செய்தி பண்ணோம், எல்லோரும் சேர்ந்து பண்ணாங்க. பிள்ளைகளை மறுபடியும் படிக்க கூட்டு வந்து படிக்க வச்சது இருக்குல்ல. அப்போது இந்த மகாலட்சுமி வந்து ஒரு எத்தனை தலைமுறைக்கு அது வந்து கல்வியை கொடுத்துருக்கு. ஆமாம், பிள்ளைகள் ஏன் வந்து முத்தம் கொடுக்குது? நீங்கள் வந்து அந்த அம்மா சொல்லுது, நான் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்னு தெரியாது, அது ரொம்ப 100 வருஷம் இருக்கும். ஏன்னா அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் மகாலட்சுமி இருக்குது. ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் பாருங்கள், எல்லாருமே ஆத்மார்த்தமா. கரெக்ட். நாங்களும் வந்து ஒரு ஆத்மார்த்தமா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறோம். நீங்க எல்லாருக்கும் ஈஸியாக சில பேருக்கு கிடைச்சிருக்கும், எனக்கு வந்து அப்படி கிடைக்கவே இல்லை. சின்ன வயசுலேருந்தே படிக்கணும் ரொம்ப ஆசை. ஒரு 12 வயசுக்கு மேலே தான் எனக்கு கல்வியே கிடச்சிச்சு. நான் ஃபஸ்ட்டு போயிட்டு எங்கள் மிஸ்ஸுக்கிட்ட தான் கேட்டேன். போய் எங்கள் மிஸ்ஸுக்கிட்ட நானும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் ஃபஸ்ட்டு போய் என்ன படிக்கணும் கேட்டாங்க. 1வது படிக்கணும், எனக்கு 12 வயசு அப்போது நான் 1வது படிக்கணும்னு சொன்னேன். அங்கேருந்து பசங்க வந்து ஓரளவுக்கு சிரித்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இலவச கட்டாய கல்வி மூலிமா உங்களுக்கு வந்து நான் உன்னோட ஏஜுக்கு ஏற்றப்ப நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் 5வது தான் படித்தேன். அதுக்கு முன்னே படித்ததில்லை. ஒரு 2 வருஷம் எனக்கு இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. 3 வருஷம் நான் 4 பேருக்கு சொல்லி கொடுத்தேன். எங்கள் மிஸ்ஸோடைய கற்றல் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. கல்வியோட கலையும் சேர்த்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் மொத்தம் 4 பேர் பசங்க. எங்கள் அம்மா தான் தனியாக இருந்து எங்களை 4 பேருமே படிக்க வச்சாங்க. ஒரு பெண் தனியாக இருந்தால் ஓரளவுக்கு சமூகம் பேசும் இல்லை, தனியாக இருக்கும் போது அவங்க தப்பாக தான் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் அந்த மாதிரி பேசினாங்க. அதுலேருந்தும் அது எதுவும் கண்டுக்காமல் எங்கள் அம்மா எங்களை எல்லாருமே படிக்க வச்சாங்க. எங்கள் அம்மா நான் இப்போது 2nd இயர் போக போகிறேன். நான் காலேஜ் வந்து சேர்றதுக்கு 5 நாளைக்கு முன்னே என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. எது நம்மளை விட்டு போனோம்னா கல்வி நம்மளை விட்டு போகாதில்ல. அதனால கல்வியை மட்டுமே நம்பி இருக்கேன். இந்த மேடையில் வந்து நான் எங்களுடைய மகா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், அகிரத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அம்மா ரொம்ப பெருமைப்படுவாங்க தங்கம். சீரியஸா உனக்கு வந்து இன்னொரு அம்மா கிடைச்சிருக்காங்க. அவங்க கிட்டதான் உன்னை வந்து பத்திரமா விட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா ரொம்ப பெருமைப்படுவாங்க. நீங்க பெரிய ஆளாயி இன்னும் நிறைய பேரை நீங்க படிக்க வைக்க போறீங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில நீங்களும் ஒரு மகாலட்சுமியா இருக்க போறீங்க. நடக்கும். இவங்க எல்லாருமே இன்னைக்கு அகரமொழி தான் படிக்கிறாங்க. இந்த சமயத்தில் நான்
சூர்யா அண்ணாவுக்கு, கார்த்தி அண்ணாவுக்கு, ஜெயஸ்ரீக்கெலாம், ஆண்டனி அண்ணாவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். 10 குழந்தைங்க 4 பேரண்ட்ஸ் மட்டும்தான் கூட வந்தாங்க. கை குழந்தைய தூக்கிட்டு அகரம் ஃபவுண்டேஷன் வாசலில் தான் வந்து நின்னேன். என் பிள்ளைங்களுக்கு இவங்க எல்லாம் 12th படிச்சுட்டாங்க. அவங்கள எல்லா குழந்தைங்களுக்குமே சீட்டு தந்தாங்க. நீதி அரசர் எப்போவுமே சப்போர்ட்டாக இருந்து சில ஜிஓக்களை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் சந்துரு அவர்கள். நிறைய அரசு பள்ளிகளில் 90% குழந்தைகள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குழந்தைகள் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐக்யூ லெவல் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி மறுக்கப்படவே கூடாது. எல்லா ஆசிரியர்களும் ஒரே மாதிரி கிடையாது, எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரியானவர்கள் இல்லை. அப்போ அந்த குழந்தைகளை அடையாளம் கண்டு ஆல்ரெடி ஜிஓ நம்ம கவர்மெண்ட்டில் இருக்குது. அரசு பள்ளிகளில் அந்த ஜிஓவை எடுத்துகிட்டு போயிட்டு குழந்தைகளுடைய ஐக்யூ லெவலில் டெஸ்ட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு 10th 12th முடிக்கிறது. ஏன்னா கல்வி அவர்களுடைய அடிப்படை உரிமை. அவர்களுக்கும் நாம் கட்டாயமாக 12ஆம் வகுப்பு வரை கல்வியை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஐக்யூ லெவல் டெஸ்ட் பண்ணி அந்த 3% குழந்தைகளுக்கு 5% குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கல்வியை கொடுக்குற அளவில் தமிழ்நாடு அரசு இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். Titans of Tamil Nadu. Title sponsor MCR Pure Cotton Club Formal and Casual Shirts. Supported by Namma Family Group கனவுகள் நிறைவேறும் இடம். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by Sunland பிசுபிசு இல்லாத Sunland Refined Sunflower Oil. ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Associate sponsor Darling AC திருவிழா. இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் AC. Food sponsor சேலம் ஆரா பிரியாணி. Sweet and snacks partner ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காப்பி. Refreshment partner மெரிபா Life in Every Drop. Hospitality partner ரமடா பை விந்தம் சென்னை எக்மோர். Travel partner தமிழ் டாக்ஸி சர்வீசஸ் எஸ் கார்ஸ் சென்னை.